கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் நமக்கு முன்னாடி தெரிகிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? அந்த பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது, அவள் அவ்வளோதான் படிச்சிருக்கா, அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாயால். நம்ம யார்? நம்ம அந்த பிள்ளைகளுக்கு அப்பாவோ அம்மாவோ இல்லை வளர்க்குறவங்களோ அப்படியே தான் இருக்கிறோம். அப்போது நம்ம அந்த பிள்ளைகளை அப்படி சொல்லலாமா? அந்த பிள்ளைகள் வளர்கிற பிள்ளைகள், அவங்கள நம்ம அப்படி சொல்லலாமா? உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உலகத்துலலாம் அந்த அறியாத டாக்டர் அந்த எல்லோரும் சொல்கிற காரியம் என்னது? குழந்தைகள்லேருந்தே படிக்குது. நம்ம குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுதே அந்த குழந்தைகள் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ அதை கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம அந்த பிள்ளைகளை பேசி அது பிரயோஜனம் இருக்குதா? இந்த பிள்ளைகளை நம்ம வாயினால் சொல்லி இந்த பிள்ளைகள் மனசு ஒரு விதத்தில் துக்கப்படுகிறது. அப்போது நம்ம என்ன செய்யணும்? அந்த பிள்ளைகளுக்கு நம்ம போதிக்கணும், நல்ல காரியங்களை போதிக்கணும். நம்ம போதனை இன்னைக்கு இல்லை. போதனை அந்த பிள்ளைகளுக்கு அவங்களும் அதை கேட்குறதுக்கு மனநிலையில் இல்லை. குழந்தைகளோ பெரியவங்களோ மனநிலை இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கிறது, குழந்தைகள் ஒரு பொக்கிஷம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டது. அது குழந்தை கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஒரு சுதந்திரம் போட்டிருக்கு. சங்கீதம் 127 பார்க்கிறோம், 4ஆம் வசனத்திலே, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் சொல்லி போட்டிருக்கு. அப்போ அந்த பிள்ளைகள் தான் நம்மளுக்கு பலன். அந்த பிள்ளைகளை நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா அந்த பலன் எங்கே போகும்? நாமே நம் கேள்விகளை கேட்கணும். அந்த பிள்ளைகள் அவங்களுக்கு தெரிஞ்ச அதில் வளர விடணும். அதுக்கப்புறம் நமக்கு ஆவிக்குரிய காரியங்கள், ஆண்டவருக்குரிய காரியங்களை அவங்களுக்கு வேண்டியதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அவ்வளோதான். இந்த காலத்தில் அவங்களுக்கு தப்பு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மனசு கிடையாது. நம்ம சொல்லி கொடுக்குறத மட்டும் சொல்லி கொடுத்தா வேண்டாத வார்த்தைகளை நம்ம வாயிலேருந்து அவங்க முன்னாடி நம்ம சொல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.